ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். முதல் கையெழுத்து போட்டீங்களா? அந்த கையெழுத்து போட்டீங்க. அந்த கையெழுத்துக்கு மதிப்பு இருக்குதா? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அரசியல அரசியல ஆட்சி அமர்ந்திருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும். அவர்களை பார்த்து கேட்டாங்களா அவங்க, நீங்க இந்த வாக்குறுதி சொன்னீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாக்களித்தாங்க, ஏன் நீங்க ஆட்சியை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அந்த வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு கேக்குறாங்களா? இது ஏன் உங்களை யார் நீர்மோர் கொடுக்க சொல்லிச்சு? யார் சாப்பிட சொன்னாங்க உங்களை? அதனால தானே நீங்க உயிரிழந்து போனீங்க. இப்படி சொல்வதற்கா ஒரு அமைச்சர்? உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சுயமோட்டால தானமே முன் கேஸ்களை எடுத்து அந்த அமைச்சர்கள் மேல ஏன் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர், பேராசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 தமிழக அரசு என்னோட போனை ஒட்டு கேட்கிறாங்க அப்படின்னு தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக அரசியை குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களும் என்னோட போனையும் ஒட்டு கேட்கிறாங்க, இது என்ன கேவலமான அரசு அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு தலைவர்களுமே குற்றம் சாட்டியிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து சார் என்ன? ஏன் இந்த மாதிரி தமிழக அரசு ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல்ல ஈடுபடுறாங்க? அதாவது அவர்களுக்கு அச்சம் வந்து விட்டுதான் தோன்றுது. அதாவது இப்ப என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமையாதுன்னாங்க, அது அமைந்து விட்டது. உடனே இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு என்ன கவலை? திமுக கூட்டணி நீங்க தான் இன்டாக்டா வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப எதற்கு நீங்க உங்க எதிர்கட்சி கூட்டணியை பார்த்து பயப்பட வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு தேர்தலை நோக்கி இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்க போகுது. எக்ஸாக்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்க போகுது. அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வலுவான கூட்டணி ஆரம்பிச்சாச்சு. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3-4 பெரிய கட்சிகள், தமிழகத்தை சார்ந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தோல்வி பயம் இப்பயே உள்ள வந்துடுது. ஸோ இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கைகளை ஈடுபடலாம் அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கு யாரெல்லாம் சாதகமான நபர்களாக இருப்பாங்களோ அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, அதை வைத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு மடைமாற்றம் செய்ய முடியுமா? இப்போ அதிமுக உங்களோட நிரந்தர எதிரின்னு திமுக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவர்களை மட்டுமே குறிவைத்து அவர்கள் செய்த தவறுகள் என்ன, அவர்கள் ஆட்சியில் நடந்த ஊழல்கள் என்ன, அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு இது இந்துத்துவ சார்ந்த கூட்டணி, இது பாஜக நாட்டுக்கு எதிராக இது பண்றாங்க, பிரிவினைவாதத்தை பேசுறாங்க, அதற்காக இப்ப அதிமுக உடன் போகுது. சார் அது வல்ல வாதம். நீங்க எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? திமுக இவர்கள் அதிமுக ஊழல் செய்து விட்டார்கள், ஊழல் நிறைய நல்ல கடன்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அந்த ஊழல்களை எவ்வாறு விலக்கி எடுத்து விட்டு நம்ம தமிழக அரசின் கஜானாவிற்கு எவ்வளவு வரியை அதிகமாக சேர்த்து வைத்தீர்கள், எவ்வளவு ஊழல்களை தடுத்திருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸை சொல்லணும். இல்லை நாங்கள் இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறோம், இந்த வாக்குறுதிகளை இவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம், இதுல இன்னும் குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு இதை மாதிரி இப்போ இவர் சொல்றதுல ஏதாவது உண்மை காரணம் இல்லாம இருக்காது. உண்மை இல்லை அப்படின்னா இப்ப சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுலயே முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு அத்தாட்சியை கொடுக்கணும், சாட்சியத்தை கொடுத்து இல்லை நீங்க சொல்வது தவறு என்பது ப்ரூவ் பண்ணணும். இவர் என்ன சொல்றாரு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நாங்க இருக்கோம் அப்படின்றாங்க இல்லைங்களா? அந்த டெல்லியோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பது ஒரு நெகட்டிவான வார்த்தை. அதை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. எல்லை மீறி போய்விட்டது அப்படின்னா தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம் நம்ம. அதை விட்டுட்டு நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இது என்ன விதமான ஒரு வார்த்தை ஜாலம்? ஓகே, இந்த ஒருவேளை இருமொழி கொள்கை படித்ததுனால இவர்கிட்ட ஆங்கிலத்தை தவிர ஆங்கிலத்தை கூட ஒழுங்கா பேசுறது இல்லையோன்னு தோன்றது நமக்கு. அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக எம்எல்ஏ அவர் கேட்கிறாரு, எங்க ஊர்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க, ஐடி காரிடாரை பண்ணி கொடுங்க, டைடல் பார்க் மாதிரி எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்குறாங்க? ஐடி மினிஸ்டர்.
ஐடி மினிஸ்டர், தொழில்நுட்ப இது மென்பொருள் இது மினிஸ்டர் இருக்கிறாரு இல்லைங்களா, நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர்கிட்ட கேட்குறாங்க. அவரு அதுக்கு பதில் சொல்றாரு, இந்த மாதிரி என்கிட்ட நிதியும் இல்லை, திறனும் இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்க வேற ஆள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்றாங்க. வேற அமைச்சர்கிட்ட போய் கேளு, எனக்கு நிதியை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வந்து சட்டசபையில் அந்த சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, மதிப்புக்குரிய ஐயா அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க இது மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க, பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்றாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு யாரெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் கொண்டிருக்கிறார்கள் என்று? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிருக்கிற கட்சியில உள்ள எம்எல்ஏக்களையும் கட்சியில் உள்ள அமைச்சர்களையும் இவர் வந்து கட்டுக்கோப்பாக நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லி கொடுக்காம, இது எப்பவுமே வந்து ஒரு எதிர்வாதத்தை, மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு எதிர்வாதத்தை வைத்துக்கொண்டு மடைமாற்றம் செய்வதிலேயே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4.5 வருஷங்களை வந்து போக்கிட்டாங்க. இப்போ இன்னும் 1 வருஷம், 4 வருஷம் போக்கியாச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்க போறது. இது வந்து எவ்வளவு நாள் செல்லுபடி ஆகும்னு பார்க்க போறாங்க. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ்க்கு சரியான வாய்ப்பை வந்து ஏதோ இவங்க கொடுத்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீட்டு பிரச்சனைய வந்து பேசுறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து நீட்டுக்கான தீர்மானத்தை நான் போடுகிறேன், அப்படி போட்டால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க இபிஎஸ் தயாரா இருக்கிறாரா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த தீர்மானத்தை போட்டதுக்கு அப்புறம் நாங்க இந்த நீட்டுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றினாதான் உங்களோட கூட்டணி அப்படின்னு அமித்ஷா அவர்களிடம் சொல்லுவதற்கு இபிஎஸ் தயாராக இருக்கிறாரா அப்படின்னு சவாலை விட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது செய்யறேன்னு சொன்னவங்க இவங்க, ஆனா ஏன் இவங்க கிட்ட கேள்வி எழுப்புறாங்க? இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஐபிஎல் நடந்து கொண்டு இருக்குது இல்லையா, நான் அதை வச்சே ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்களேன். சிஎஸ்கே வந்து இப்போ கடந்த ஒரு 4-5 மேட்ச்ல தோத்துட்டு வராங்க அவங்க. ஸோ அப்போ அதுல வந்து இருக்கிற இப்போ கேப்டன் தோனி அவர்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஏன்னா தென் தமிழகத்துல இருக்கு இல்லையா, திராவிட நாடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கோலி கிட்ட போயிட்டு, நீங்க வந்து கம்மியான ஸ்கோர் அடிங்க, எங்களால வந்து பேட்ஸ்மேன்ஸ் நிறைய இல்லை, எங்கள்கிட்ட நிறைய ஸ்கோர் அடிக்க முடியல, ஆனால் நீங்க கம்மியா ஸ்கோர் அடிச்சிங்கன்னா நாங்க வின் பண்ணிடுவோம் ஏன்னா நீங்க வந்து நாங்க போன வருஷம் கப்பை வின் பண்ணல, ஸோ அப்படி இருக்கும்போது நாங்க இந்த வருஷம் கப்பை வின் பண்ணா தென் தமிழகத்துக்கு தானே இந்த கப்பு வரும், ஸோ உங்களுக்கு வந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான், எனக்கு விட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு சார். அரசியல்ல நீங்க என்ன சொல்லி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க? நீட்டை நாங்கள் ரத்து செய்து விடுவோம், முதல் கையெழுத்து அதுதான், எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், பரம ரகசியம் தெரியும் சொன்னீங்க இல்லையா, மக்கள் வாக்களித்தாங்க இல்லையா, முதல் கையெழுத்து போட்டீங்களா? அந்த கையெழுத்து போட்டீங்க, அந்த கையெழுத்துக்கு மதிப்பு இருக்குதா இன்னைக்கு? ஸோ அந்த கையெழுத்துக்கு மதிப்பே இருக்காதுன்னு தெரிஞ்சும், இல்லை என்று தெரிஞ்சும் நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க இல்லைங்களா? மக்கள் அதை நம்பி போட்டிருக்கிறாங்க, அதை விட்டுடுவோம். இப்போ இந்த நீட் வருவதற்கான காரணம் யார்? 2010 யூபிஏ அரசாங்கம், யூபிஏ 2.0 நீங்க இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருக்கு இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பி காந்தி செல்வன் ஐயாக்களுக்கு இருந்தது. நீங்க இருக்கும்போது தானே நீட்டை கொண்டு வந்தீங்க நீங்க 2010. அப்போ உங்களுக்கு தெரியாதா இந்த நீட் வந்து என்பது வந்து தமிழக மாணவர்களுக்கு வந்து எதிரானதுன்றது? அதாவது நீட் என்பது பார்த்தீங்கன்னா அகில இந்தியாவில் நடக்குகின்ற ஒரு நல்ல ஒரு தேர்வு, அதுல ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற மாணவர்கள், இங்க இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள்ல 85% அவர்களுக்கு கிடைக்கும். அகில இந்தியாவில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள்ல 15% அவர்கள் கூடுதலாக கிடைக்கும். இப்படி என்று தெரிந்தும், இப்படி தெரிந்தா நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. ஆனா அதை என்ன சொல்றீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்க. இப்ப இங்க வந்து இது வந்து நம்ம தமிழக அரசு மாணவர்களுக்கு வந்து எதிரானது, அரசு மாணவர்களுக்கு எதிரானது அப்படி சொல்லிட்டு நீட்டுக்கு நான் கையெழுத்து, நாங்க நீட் ரத்து வந்து நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம், நீங்களும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்றீங்க. நீங்களே சரி என்று சொல்லிவிட்டு இப்ப தவறுன்னு சொன்ன போது எப்படி வந்து மக்கள் ஏத்துப்பாங்க, இல்ல எப்படிதான் அரசு எதிர்கட்சி ஏத்துப்பாங்க? அதாவது என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த நீட்டை வந்து மாணவர்களுக்கு வந்து எவ்வாறு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க வேண்டும். நீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இப்ப எடப்பாடி ஐயா இருக்கும்போது என்ன பண்ணாரு அவருக்கு வந்து இந்திய அரசாங்கம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த சட்டத்தின்படி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அது யூபிஏவாக இருந்தாலும், யூபிஏ தான் நீட்டை கொண்டு வந்தாலும் ஒரு 7.5% தமிழக அரசு மாணவர்களுக்காக ஒரு உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்து மாணவர்களோட வயிற்றுல வந்து பாலை வாச்சினாங்க. அத மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீட் நடக்கும்போது, எக்ஸாம் நடக்கும்போது அரசு மாணவர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் கோச்சிங் கொடுங்க. நம்ம சிலபஸ் வந்து அந்த சிலபஸோட கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி தரம் உயர்த்துவது? நம்ம வந்து 4 பேரோட போட்டி போட்டு நான் போகணுமே தவிர, நான் வந்து கணத்துக்குள்ளேயே நான் வந்து மீனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. இன்னைக்கு உலகம் வந்து பறந்து மயமாக்கப்பட்டது.
ஸோ உலகம் விசாலமாக இருக்கிறது. நம்ம எப்படி நம்ம அங்க போகணுன்றதை பார்க்கணுமே தவிர அதற்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி நம்மளால நிறைவேற்ற முடியல, அதுக்கு நீங்க என் கூட வாங்கன்னு சொல்றது வந்து நான் வந்து இது உமியை எடுத்துன்னு வரேன், நீங்க அவளை எடுத்துன்னு வாங்க, நம்ம ஊதி ஊதி சாப்பிடலான்ற கதை யாருக்கு? சரி, இன்னைக்கு வர சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை மட்டும் நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் திமுகவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது, அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வனவாசத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதென்ன வீழ்த்தி விட்டால் என்ன, அது ஒரு சந்தேகத்தின் துணியிலேயே வந்து அவர் பேசுறாரு ஒரு தலைவர். அதாவது நம்ம வந்து வீழ்த்தி விடுவோம் அப்படின்லாம் பேசுறது வந்து ஆணவத்தின் வெளிப்பாடா இருக்கும். என்னைக்குமே வந்து மக்கள் தான் வந்து தேர்தலை வாக்களிக்க போறாங்க. ஜனநாயகத்துல கடைசி வாக்கு எண்ணி முடிக்கும் வரை யார் வந்து வெற்றி பெற்று விட்டார்கள், யார் தோற்று விட்டார்கள் சொல்ல முடியாது. அதுல வந்து நம்ம வந்து அகம்பாவத்துல பேச முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக இன்னைக்கு அமைத்த கூட்டணிகள் வந்து திமுகவை வீழ்த்தி விடும். அப்படி நம்ம வீழ்த்தி விட்டால் திருப்பி திமுக உள்ள வராது. அதுதான் சொல்றாரு. நம்ம வந்து அதை மட்டுமே பொருள்படுத்தி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. ஜனநாயகத்துல வந்து இது வந்து சவாலான தேர்தலா இருக்க போகுது. இதுல மாற்று கருத்து இல்லை, யாருக்குமே கேட்கவா கிடையாது. அதாவது வந்து நீங்க வந்து நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிட்டா வந்து நாங்க வின் பண்ணிடுவோம், நாங்க தான் வந்து ஒரு கடந்த ஒரு 3-4 தேர்தலாக ஒற்றுமையாக இருக்கிற கூட்டணி சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இருந்தாலும் அவர் வயசுல ஒரு பயம் கலந்துருக்குது, புலி கரைச்சிருக்குது. அதனால தான் இப்படி பேசுறாரு அவரு. எதற்கெடுத்தாலும் மடைமாற்றம் செய்து மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டி விட்டு, இல்லைன்னா வந்து எடப்பாடி அவர்களும் பழிய போட்டுட்டு, இல்லைன்னா பாஜக பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறது சொல்லிட்டு இது இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. வராத டீலிமிட்டேஷனே வரப்போறதாக கருத்தில் கொண்டு அதற்கு ஒரு கூட்டம், அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் சொல்லிட்டு ஒரு 7 கட்சி தான் உள்ள வராங்க. ஸோ இதை மாதிரி வந்து ஒரு வார்த்தை ஜாலத்தையும் ஒரு காட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது பாஜக தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அனைவருக்குமே தெரியும், இது சவாலான தேர்தலாக இருக்க போகிறது. ஏன்னா 4 முனை போட்டியாக இருக்க போகிறது இல்லைங்களா. புதிதாக வந்து கட்சி ஆரம்பித்து விஜய் வராரு. விஜயோட இது டெஸ்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அவர் டெஸ்ட் இஸ் வாட்டர் சொல்லுவாங்க. சீமான் தனியா இருக்காரு, அவர் ஒரு 2வது இதா இருக்காரு. அவரு 3வது பெரிய கூட்டணின்னு பாத்தீங்கன்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்புறம் முதல்ல இப்போ இங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கின்ற அடுத்து வந்து ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போ அமைய ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இந்த கூட்டணியில வந்து பாமக வரும்னு எதிர்பார்க்கறாங்க. தேமுதிக பாமக ஏற்கனவே இருக்கிறாங்க, தேமுதிக வந்து அதிமுக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அமமுகவாக இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ் எப்படி வந்து இணைய போகிறான்னு பார்க்க போறாங்க. ஸோ சசிகலா எப்படி இணைய போறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம ஏதோ வாயை விட்டுட்டு இதனால வந்து அரசியல் குளிராயிரத்துக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால பேசும்போது, அரசியல்ல பேசும்போது என்றைக்குமே வந்து வெற்றி என்பது கடைசியாக இறுதியாக தேர்தல் கமிஷனர் அறிவித்தால் ஒழிய வெற்றி நமக்கு கிடையாது. ஸோ அதுல வந்து அரசியல் தலைவர்கள் வந்து அவர்லாம் வந்து சாணக்கியர் மாதிரி அவர்லாம் சொல்ல நயினார் நாகேந்திரன்லாம். அதனாலதான் வார்த்தைகளை விடும்போது கரெக்டா பேசுறாரு. கண்டிப்பாக வீழ்த்துவோம், அப்படி வீழ்த்து விட்டால் கண்டிப்பாக இனிமேல் திமுக வந்து தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். கரெக்டா சொல்றாரு. இப்போ துணைவேந்தர் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாக தான் வந்து தமிழக அரசும் வந்து பாக்குது, டெல்லியும் வந்து பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா தமிழக அரசு துணைவேந்தர் அடுத்தது முதல்வர் தான் அப்படின்னு வந்து வெற்றி கொண்டாட்டத்துல அவங்க வந்து தெளிச்சு போயிருக்காங்க. இதுல வந்து குடியரசுத் தலைவருக்கு 3 மாத காலம் கெடு விதித்து நீதிமன்றம் வந்து விட்டிருக்கிறதுனால துணை ஜனாதிபதி அவர்களும் வந்து ஏன் எப்படி கெடு விதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல முக்கியமா அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணது, டெல்லியில ஒரு நீதிபதி அவர்களின் வீட்டுல கட்டுக்கட்டாக பணம், அதை கேள்வி எழுப்பவே இல்லை உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற இடத்துல ஒரு டாட் வச்சிருக்காரு. எதற்காக அவர் அதை சுட்டி காட்டினாங்க, நீதிமன்றமே தவறு செய்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுட்டி காட்டுதலே அவர் வச்சிருக்காரா? தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெவியூ பெட்டிஷனுக்கு போகும். ஏன்னா இது 2 நீதிபதிகள் அமர்வு வந்து அடங்கிய அமர்வு கொடுத்த தீர்ப்பு. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், இது வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உள்வாங்கிய தீர்ப்பாக இருக்க வேண்டும். இன்னொன்னு வந்து இந்த பேரா 200 சொல்றாங்க பாத்தீங்களா, சரத்து 200 சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சட்ட பிரிவு அதை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், இப்ப இந்த தீர்ப்புல என்ன கொடுத்திருக்காங்க, அந்த 10 சட்டங்கள் மட்டும் செல்லும், அதுல வந்து அந்த ஷரத்தின்படி செல்லும் சொல்றாங்க, காலக்கெடு ஜாஸ்தியானதுனாலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இது தள்ளி எடுத்துக்கொண்டு போகுமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் இருக்குங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில வந்து இதை கொண்டு போய் இந்த தீர்ப்பை வந்து ரிவ்யூ பெட்டிஷனுக்கு கொண்டு போவாங்க. அது வந்து கண்டிப்பாக 5 நீதிபதிகள் கொடுத்த அமைத்த பெஞ்சாக இருக்கலாம், இல்ல 7 நீதிபதி. ஏன்னா இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே நீங்க மாற்ற போறீங்க அப்படின்ற போது
ஒரு 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 சின்ன திருத்தத்திற்காக வந்து இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற போது இது வந்து ஒரு பெரிய எல்லா மாநிலங்களுக்கும் உள்ளான சட்டத்தை வடிவமைக்க போகின்ற வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலையோ சட்டமன்றத்திலேயோ வந்து கொண்டு வரப்போகின்ற சட்டங்களுக்கு இது வழிவகுக்குமா அப்படின்றத பார்க்கணும் நம்ம. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தங்கர் ஐயா சரியா சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து இப்போ நிறைய நம்ம கேஸ் நடக்குதுங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து ஆண்டாண்டு காலமாக தீர்ப்புகள் வந்து வழங்கப்படாம எவ்வளோ வந்து கேஸ்கள் பெண்டிங்கா இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பேசியிருக்கிறோமா? அதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்களே இன்னைக்கு. ஸோ உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் சரி, ஏன் வந்து இப்போ அதே உச்ச நீதிமன்றம் எவ்வளவு வந்து வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அரசியல வந்திருக்கு அரசியல ஆட்சி அமர்ந்திருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும். அவர்களை பார்த்து கேட்டாங்களா அவங்க, நீங்க இந்த வாக்குறுதி சொன்னீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாக்களித்தாங்க, ஏன் வந்து நீங்க ஆட்சியை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அந்த வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு கேட்கறாங்களா? அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. இந்த 10 சட்டங்கள்ல வந்து காலம் நேரம் விரயமாகி இருக்கிறது. அதற்கு வந்து காரணங்கள் இருக்கிறது. ஓகே, அந்த சட்டத்தை வந்து கையாண்ட விதத்துல வந்து சில முரண்கள் இருக்கலாம். ஆனா அந்த முரண்கள் மட்டுமே வந்து இந்த சட்டத்தை வந்து சரி செய்ததுக்கான ஒரு ரீசனாக இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இதற்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரெவியூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அங்கேருந்து கைடன்ஸ் வரும், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்ல இருந்து கைடன்ஸ் வரும். ஆனா கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் வந்து எப்படி வந்து ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து ஒரு கால வரையறை கொடுக்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல. அது வந்து அரசியல் சாசனத்தை வந்து கரைத்து குடித்த வல்லுநர்கள், சட்ட நிபுணர்கள் சொல்லணும். ஏன்னா வந்து ஏதாவது இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்ல வந்து டைம் எடுக்க தான் செய்யும். அதாவது நீங்க வந்து இப்ப நீங்க தவறு என்று நீங்க வந்து இந்த சட்டம் தவறுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, திருப்பி அதே சட்டத்தை வந்து சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலயோ பாஸ் பண்ணி திருப்பி அனுப்பினாங்க அப்படின்னா, இப்ப இருக்கின்ற சட்டத்தின்படி என்ன ஆகுது, இந்த சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்ததுபடி அது வந்து நீங்க கண்டிப்பாக நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆக வேண்டும். அப்படின்ற போது நாளைக்கு நம்ம தமிழகத்தை வந்து இங்க வந்து இந்தியாவில இருந்து பிரித்து எடுத்துன்னு போறோம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க. அது உடனே வந்து இப்ப இருக்க போற கவர்னர் எப்ப பாஸ் பண்றாங்களோ அப்ப இருக்கிற கவர்னர் வந்து திருப்பி அனுப்புறாரு. திருப்பி வந்து அதே வந்து சட்டத்தை பாஸ் பண்றாங்க. அப்ப அந்த கவர்னர் என்ன பண்ணுவாரு, அதை ஆமோதித்தே ஆக வேண்டும். மேல அனுப்ப முடியாது. ஏன்னா 2வது தடவை நீங்க மேல அனுப்புவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப முதல் தடவை மேல அனுப்புறீங்க அப்படின்னா இப்ப ஜனாதிபதிக்கு 3 மாதங்கள் தான் இருக்குது. ஜனாதிபதி என்ன பண்ண போறாரு, திருப்பி அனுப்புறாரு வச்சுக்கோங்க. இப்ப திருப்பி அதே சட்டமன்றத்துல பாஸ் பண்ணிட்டு நாட்டிற்கு புறம்பான ஒரு சட்டத்தை நீங்க பாஸ் பண்றீங்க, மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை பாஸ் பண்றீங்க அப்படின்னா ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து கால வரையறை கொடுக்க முடியாது. அது கண்டிப்பாக திருப்பி வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டு எந்த கட்சி அந்த சட்டத்தை பாஸ் பண்ணார்களோ அவர்களுக்கு வந்து அந்த மக்கள் மன்றம் தண்டனை வழங்கும். அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தான் கையில விடணுமே தவிர எல்லாத்தையும் வந்து ஜனாதிபதியோ இல்ல வந்து கவர்னரோ உச்ச நீதிமன்றமோ எடுத்துக்கொள்ள முடியாது. இவர்கள் பாஸ் பண்றதுனாலே அது சட்டம் வந்து நாட்டு மக்களுக்கு, இங்க இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் 145 கோடி மக்களுக்கும் சரியான சட்டமாக இருக்குமா? மெஜாரிட்டி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் சரின்னு சொல்ல முடியாதுங்க. அதனால இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு ரெவியூ பெஞ்ச் வந்து அமைக்கப்படும். அந்த ரெவியூ பெட்டிஷன்ல வந்து என்ன வாதங்களை எடுத்து வைக்க போறாங்கன்னு பார்க்க போறோம். அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும்னு பார்க்கிறோம். வேங்கை வயல் பிரச்சனையே இன்னும் தீர்வுக்கு வராமல் மக்கள் என்றைக்கு எங்களுக்கு இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருட காலங்களாக இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்கு. அடுத்ததாக திருச்சி உறையூர்ல வந்து கழிவு நீர் கலந்த குடிநீர் வந்து மக்கள் கிட்ட வந்து அதுல ஒரு குழந்தை குடிச்சு இன்னைக்கு அந்த குழந்தை 3 பேர் வந்து உயிரிழந்த பரிதாபம் திருச்சி உறையூர்ல நடந்திருக்கு. 40 பேர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. இதற்கு அமைச்சர் நேரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவிழாவுல நீர்மோர் குடிச்சு அந்த இடத்துல ஜூஸ் குடிச்சதுனால அவங்களுக்கு சேராம 40 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. திருவிழாவில போய் குடிச்சது வந்து எங்க தப்பா? தண்ணியில எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, எங்களை கேள்வியே கேட்க கூடாது மக்கள் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் வந்து அலட்சியமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. சார், இதை பத்தி உங்களுடைய கருத்து? சூப்பருங்க. அதாவது எப்படி ஆட்சி எப்படி ஒரு அலங்கோலமா போயிட்டு இருக்குன்றதுக்கு தொடர்ந்து நமக்கு வந்து உதாரணங்கள் வந்து கொண்டிருக்கு. இது அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, இந்த கள்ளக்குறிச்சியில விஷாச்சாராயம் அறிந்து இறந்து போனாங்க இல்லைங்களா? அப்ப முதல் நாள் என்ன ஆச்சுன்னா, அது வந்து விஷச்சாராயம் இல்லைங்க, அவங்களுக்கு ஏதோ வயிற்று வலி வந்திருக்குது, இந்த வயிற்று வலினாலதான் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி தலைவர் அங்க உள்ள ஒரு கலெக்டர் சொல்றாரு. இதை நம்பி என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே வந்து கள்ளச்சாராயம் அருந்திய மற்ற மக்கள் அது போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகாம வீட்டுக்கு போயிட்டாங்க.
அதனால கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 67-68 மக்கள் வந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு உயிரிழந்திருக்கிறார்கள். நீங்க வந்து கொடுக்கும் போது சார் நான் என்ன சொல்றேன், தவறு நடந்து விட்டது, ஒத்துக்கோங்க. அந்த தவறு அன்னைக்கு ஒத்துன்னு இருந்தா என்ன ஆயிருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரோட உயிரை காப்பாத்திருக்கலாம்ல. அவன் வந்து ஒழுங்கா சரி நான் வந்து விஷத்தாரை வந்து தெரியாம அருந்தி விட்டேன், அதனால நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறேன், எனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுல போயிருந்தா அந்த 30-40 பேர் உயிர் போயிச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப இத மாதிரி தான் சொல்றாரு. நீர்மோருக்கு நீர் எங்கெங்க வருது? மோர் சரி, அவங்க வந்து வீட்டுல இருந்து பால் வாங்குறாங்க, தயிராக மாத்திடுறார்கள், அவங்க தப்பு பண்றாங்க வச்சுக்கோங்க. வாட்டர், தண்ணீர் கொடுப்பது என்பது அரசாங்கத்தின் கடமை. அதாவது மக்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம், உண்ண உணவு, உறங்க உறவிடம், உடுத்த உடை இதெல்லாம் கொடுக்கணும். சோ அப்போ வந்து நான் உண்ண உணவு அப்படின்ற போது உண்ண உணவுக்குள்ள உள்ள நீர் இல்லாம நான் வந்து உணவை அருந்த முடியாது. அப்ப அந்த நீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, குடிநீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அப்ப எதுக்கு குடிநீருக்கு வரி போடுறீங்க? குடிநீர் வந்து மோருக்கு நாங்க ஜவாப்தாரி இல்லை, நீர்மோருக்கு நாங்க ஜவாப்தாரி இல்லை அப்படின்னா அந்த நீர்மோரில் கலக்கப்பட்ட நீருக்கு வரி போடுகிறீர்களே, அந்த வரியை வாங்கிய அரசாங்கம் வந்து அதை ஏத்துக்கணும்ல. தார்மீக பொறுப்பேற்று எஸ் இதுல வந்து ஏதாவது தவறு நடந்து விட்டது, நாங்கள் இதுல வந்து உள்ள ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து என்ன தவறு நடந்தது நான் பார்த்துட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்றது தானங்க ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு அழகாக இருக்க முடியும். இது வந்து ஏன் உங்களை யார் நீர்மோர் கொடுக்க சொல்லிச்சு, யார் சாப்பிட சொன்னாங்க உங்களை, அதனால தானே நீங்க வந்து உயிரிழந்து போனீங்க. இப்படி சொல்வதற்காக ஒரு அமைச்சர், இப்படி சொல்வதற்காக ஒரு அரசு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்ப எல்லாமே சொல்லிட்டு போலாமே. இப்ப வந்து நீங்க ரயில்ல போயிட்டு ஏதோ விபத்து ஏற்படுது, உங்களை யாருங்க ரயில்ல போக சொன்னா? நடந்து போயிருக்கலாமே, நீங்க நடந்து போயிருந்தா உயிரிழப்பு ஏற்படுத்திருக்காரு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க தான் வந்து 1000 ரூபாய்க்கு அந்த இது உரிமை தொகை கொடுத்துருக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஓசி பஸ்ல மக்கள் போறாங்க, நீங்க ஏன் ஓசி பஸ்ல போனீங்க, அதனால தானே உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சாலை விபத்துல இறக்க போகின்ற அல்ல இறந்த மனிதர்கள் சொல்லுவீங்களா? அது மாதிரிலாம் ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டிய, ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். தவறை நீங்க என்னைக்கு ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். என்னென்ன திருத்தங்கள் பண்ண வேண்டும், ஆட்சி அதிகாரங்கள்ல தவறுகள் இருந்தால் தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்ன்றதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நீங்க அதை வந்து கடந்து போயிட்டு மக்கள் மேல திருப்பி நீங்க வந்து தவறை திருப்பி சுட்டி காட்டிட்டு போனீங்க அப்படின்னா, சுட்டி காட்டலாம், இன்னொரு 6-8 மாதங்களுக்கு போகும். அதற்கப்புறம் வருகின்ற 2026 தேர்தலில் மக்கள் நீங்கள் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து கொச்சையான வார்த்தைகள், சைவம் வைணவம் அப்படின்னு இந்த மதத்தை ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளால பேசி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுகவின் எம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ரொம்ப கேவலமா கல்யாணம் ஆன அன்னைக்கே குழந்தை பிறக்குமா, அதுக்கு வேற மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் ஒரு பப்ளிக் மீட்டிங்ல வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து திமுகவில இருந்து தொடர்ந்து, அதாவது முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்களே இப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க. நீதிமன்றம் இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமா கேவலமா இருக்கு, எத்தனை வழக்குகள் வந்தாலும் அவர்கள் மேல் பதிய வேண்டும் அப்படின்னு பொன்முடிக்கு மேல வந்து வழக்கு பதியலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே 2 பேர் மேலையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, எந்த ஒரு வழக்கும் வந்து பதியல. இப்ப வரைக்குமே வந்து மக்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. தமிழக அரசு வந்து ஏன் வந்து ரொம்ப அலட்சியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆர்பி உதயகுமார் கோர்ட்டு சொல்லியே நீங்க கேட்கலன்னா யார் சொல்லி கேட்பீங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை வந்து நம்ம அப்படியே உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போனோங்க. அதாவது ஒரு கோப்புகளை வந்து கிடப்பில் போட்ட கவர்னருக்காக இவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த உச்ச நீதிமன்றம் கவர்னர் செய்தது வந்து தவறுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வலைதளத்திலேயே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கின்ற, அதாவது என்ன சொன்னாரு, நாங்க வந்து இந்தியால தமிழ்நாடு என்பது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாநிலம் சொல்றாரு இல்லைங்களா? இதுதான் மிக முக்கியமான அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டு மக்களை வந்து எவ்வாறு வழி நடத்துவது, நாட்டு மக்களை ஆளுகின்ற அமைச்சர்கள், நிர்வகிக்கின்ற அமைச்சர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி எப்படி அதை வந்து நடந்து காமிக்கணும் அவங்களுக்கு. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இந்த அமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்கின்ற விதங்கள் பார்த்தீங்கன்னா, தேர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் த தலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலேருந்து கண்ட்ரோல்லேருந்து வெளியில போயிட்டாங்க. ஏன் வெளியில போகிறாங்கன்னா விரக்தியின் வெளிப்பாடு, தோல்வி பயம் வந்து விட்டது, தோல்வி கண்டு விடுவோமோ என்கின்ற விரக்தியின் வெளிப்பாடு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சியோமோட்டால தானுமே முன் வந்து கேஸ்களை எடுத்து
அந்த அமைச்சர்கள் மேல வந்து ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பல அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக இது ஒரு மக்கள் போராட்டமாக அனைத்து எதிர்கட்சிகளும் நான் என்ன சொல்றது, விடுதலை சிறுத்தைகள் நீங்க தான் சொல்றீங்க இல்லையா, சமூக நீதிக்கு வந்து நாங்க முதலிடம் கொடுப்போம்னு சொல்றீங்க இல்லையா, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், ஏன் காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருக்கட்டும், நீங்க எல்லாம் வந்து கூட்டணியில இருந்தாலும் ஒரு ஆட்சியில உள்ள அமைச்சர் மக்களை பார்த்து, உங்களுக்கு வாக்களித்த மக்களை பார்த்து, நீங்க வந்து வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்ந்துதான் நீங்க வந்து சேவை செய்ய வேண்டும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது வாக்களித்த மக்களையும் வந்து ஏளனமாக பேசுகிறார்கள், வாக்களிக்காத மக்களையும் ஏளனமாக பேசுகிறார்கள். ஆனா நீங்க வந்து கூட்டணியில வந்து ஆட்சி வேண்டும், பதவி வேணுன்றதுக்காக கூட்டணியில வந்து இருக்கிறீங்க நீங்க கடந்த ஒரு 3 தேர்தலுக்கு மேலாக. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து எதிர்கட்சிகள், கூட்டணியில உள்ள எதிர்கட்சிகளும் சட்டமன்றத்துல உள்ள எதிர்கட்சிகளும் இதை வந்து ஒரு போராட்டமாக எடுத்துக்கொண்டு போய் மக்கள் மன்றத்துல வைக்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல இதை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணினாதான் இன்னும் வருங்காலத்துல அமைச்சர்கள் வந்து ஒரு கண்ட்ரோலாக வந்து ஒரு கட்டுக்கோப்புடன் மக்களிடம் பேச ஆரம்பிப்பார்கள்.